வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சில சமயங்கள்லன்னு சொல்ல முடியாது, பல சமயங்களில் கண்டென்ட் எல்லாமே ட்ரிவன் பை எந்தூசியாஸ்ட் இல்லாட்டி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போயும் நடந்திருக்கு. விஜய் சுரேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து OnePlus 13 பற்றி நம்ம போட்டிருந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் OnePlus 13 வாங்கிட்டேன், ஆனால் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ரிவ்யூவாக நான் இங்கேயே வந்து பதிவு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு போடுவாங்கன்னு நினச்சா, பட் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேட்டாவோட வந்து திரும்ப இந்த கமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் வந்து அக்கேஷ்னலாக வருதுங்க. சரியா, சில விஷயங்களை நான் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் என் லக்கு காலையில் நான் பார்க்குறேன், விடிய காலையில் பார்க்கும்போது இந்த கமெண்ட் என்னால் பார்க்க முடிஞ்சது. வேறு லெவல் கமெண்ட்டு. மனுஷன் காலையிலேயே எழுந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காரு. சூப்பர். சரி, இது வந்து ஆக்சுவலாக கமெண்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ரிவ்யூ தான். இப்போது நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்ஸ்லாம் ரிவ்யூ போடுறாங்கல்ல, அந்த அளவுக்கு டேட்டாவை வந்து இதில் கொடுத்துருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்றது வந்து எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காருன்னா, டிவைஸை நான் வாங்கும்போது எவ்வளோக்கு வாங்கினேன், எப்படி வாங்கினேன்னு ஆரம்பித்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துடலாமா? ஓகேங்க, ரைட்டு. ஸோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுடுறேன், ஏன்னா அவ்வளோ பெரிய கமெண்ட்டுங்க, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். சிவபரணி, ஹலோ ப்ரோ, ஃபைனலி I feel ready to post this user review. I wanted to take my time and share detailed one, hoping to cover all the key aspects. I upgraded from iQOO 7. I initially shortlisted iQOO 13, OnePlus 13 and Vivo 200. Being a Snapdragon fan, I ignored the Vivo 200, which I slightly regret now. I chose the OnePlus 13 mainly due to the good exchange bonus and card discount. I purchased 16512 model variant for 52 to 53K, exchanged my iPhone 11 for 17K and got a 7000 card discount. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். சரியா, வாங்கியிருக்கிறது வந்து 71,000க்கான மாடல். அதாவது ஆஃபர், வெறும் கார்டு ஆஃபர் மட்டும் அப்ளை பண்ணால் 71,000 மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் 16512 வாங்கியிருக்காங்க, 12,256 வாங்கலை. ஓகே, ஸோ இது வந்து கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் இங்கேயே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் வந்து விவோ 200 வந்து வாங்காமல் விட்டது சின்ன மன வருத்தம் தான், இப்போ நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட்டும் சொல்லிட்டாங்க. அண்ட் OnePlus 13 வாங்க மெயின் காரணம் ஸ்னாப்ட்ராகன் தான் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்லிட்டாங்க. டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி. டிசைன் இஸ் சப்ஜெக்டிவ், பட் த பில்டு குவாலிட்டி இஸ் வெரி குட். ஹவவர், இட் டஸ் நாட் குவைட் கிவ் அ ட்ரூ ஃப்ளாக்ஷிப் ஃபீல். த ஸ்லைட்லி கர்வ்டு எட்ஜ் டிஸ்பிளே ஃபீல்ஸ் அன்னெசரி, பட் த இன்ஹேண்ட் ஃபீல் இஸ் நைஸ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் 12 இன்னும் ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ப்ரோ. 12 வந்து ரொம்பவே கர்வ்டாக இருக்கும், சைட்ஸாக கர்வ்டு, இது வந்து குவாட் கர்வு. ஆனால் இந்த ஃபோன் வந்து 12 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒய்டாக ஃபீல் ஆச்சு. 12 வந்து இதோட நேரோவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுப்போமே. பட் நீங்கள் ஐஃபோன் 11 இதுக்கு வந்திருக்கிறனால ஓகே, பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இது திருப்திகரமாக இருந்திருக்குங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான கர்வ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைதானா, அந்த மாதிரியான நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறதும் ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா ஐஃபோன் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கணும். ஸோ எப்பயுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் வந்து கமெண்ட்டில் போடுவாங்க, சில சமயங்களில் வந்து நான் ஒரு சில ஃபோன்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன், நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கமெண்ட்டில் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் போதும் உருட்டாத, நானும் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லாரும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவோன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி தான் இதுக்கு அது சரி கிடையாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் கம்ப்ளீட்டாகவே அந்த ஃபோன் சரி கிடையாதுன்னு என்றைக்குமே யாருமே எந்த ஃபோனையுமே அப்படி கமெண்ட்டே பண்ண முடியாதுங்கிறது தானே எதார்த்தம். ஸோ அதான் ஃபேக்ட்ரி, இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இவர், அதாவது நம்ம விஜய் ப்ரோ வந்து சொல்கிறது ஃபுல்லாகவே வந்து ஐஃபோன் 11 இங்கே வந்த அந்த ஜேர்னியை ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. Display is great. LTPO works well. Even under peak sunlight, it's clear and visible. Initially, the colors were not as punchy, but after an update, the color tone improved. However, the black levels could be better. Okay, right. So, அப்போது black levels நல்லா இருந்ததுன்னா அதை கான்ட்ராஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். டீப்பர் பிளாக் பார்க்க முடியும், பட் அதை அந்தளவுக்கு பார்க்க முடியலன்னு சொல்கிறாரு. ஓகே, ஃபைன். மேபி இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில தீம்ஸ் என்ன வச்சு பாருங்கள் ப்ரோ, ஏதாவது ஒரு சில தீமோ. பட் கொடுமை என்னன்னா, நீங்கள் ஸ்டாக் கான்ட்ராக்டில் போயிருந்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அதில் எங்கே பார்த்தாலும் கிரேயாக தான் இருக்கும். பிச் பிளாக் ஆப்ஷன் நத்திங் கொடுத்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். நத்திங் வந்து கிட்டத்தட்ட AOSP இமேஜ் பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. அவங்களும் வந்து இந்த மெட்டீரியல் யூ பேஸ்டு தான் உள்ளே இருக்காங்கன்னே வைப்போமே. இந்த கிரே கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து இந்த டார்க் மோடுக்குள்ளே போனாலே டார்க் மோடு டார்க்காக எல்லாமே வெறும் கிரேயாக இருக்கும். அது எல்லாருக்குமே ப்ரிஃபரபிளி குட்னு சொல்ல முடியாது. ஸோ பிச் பிளாக் எப்பயுமே சூப்பர் தான். அண்ட் அப்டேட்டில் பஞ்சி ஆக்குனது சந்தோஷமாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நோ டவுட், இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen அதான் 8 இஸ் பீஸ்ட். இட் ஹேண்டில்ஸ் எவ்ரி திங் ஸ்மூத்லி வித்தவுட் எனி லேக். ஃபேக்ட் தான். இந்த இடத்துல யாராவது இன்னி வரைக்கும் குறை சொல்லியிருப்போமா? ஈவன் நம்ம காமேஷ் ப்ரோவே எடுத்துக்கோங்களேன், அவர் என்னைக்காவது எந்த இடத்துலையாவது OnePlus 13 பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொன்னாரா?
கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ பேட்டரி லைஃப், பர்ஃபார்மன்ஸ் மாதிரியான ஏரியாலெல்லாம் டக்குன்னு யாருமே குறை சொன்னதே இல்லைங்க. இருந்தாலும் நான் ஒரு சில கமெண்ட் படிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது, எனக்கு திடீர்னு 5 மணி நேரம் தான் ப்ரோ எஸ்ஓடி வருது என் OnePlus 13லன்னு ஒரு கமெண்ட் படித்தேன். ஸோ இதெல்லாமும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எந்த ஆப் காரணமாக ரீசெண்டாக வந்த அப்டேட்னால சிஸ்டமே இந்த லட்சணத்தில் இருக்கா? ஓவரால் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், அதாவது ஆக்சிஜன் ஓஎஸ்ஸே அந்த லட்சணத்துக்கு போயிடுச்சா? ஸோ அதையும் யோசிக்கணும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ், I am not a hardcore gamer, but for the sake of review, I tested Genshin Impact, PUBG and Solo Leveling. Solo Leveling la na paathathe illa bro. Everything ran great except Solo Leveling, which had multiple bugs. The phone heated drastically while downloading game data in the background. Okay, fine. So இது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்டில் கேம் டேட்டா டவுன்லோட் ஆகும்போது ஃபோன் கொஞ்சம் வார்ம் ஆச்சுன்னு. கேமிங் ஃபீச்சர் அண்ட் ஆப்டிமைசேஷன், அன்லைக் மை ப்ரீவியஸ் iQOO 7. ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அப்போ நல்லா ஞாபகம், நான் இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன். எப்படி ஒரு வந்து விவோ 200 வாங்காமல் மிஸ் பண்ணிட்டேன்னு இப்போ வருத்தப்படுறேன் மாதிரி தான் நான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். iPhone 11 எக்ஸ்சேஞ்சு போட்டாங்க, ஆனால் iQOO 7ங்கிற விஷயத்தை நான் மறந்துட்டேன். ஸோ நான் வந்து இப்போ கருத்து சொல்லும் போது அப்போ இதையும் யோசிக்கணும். iPhone 11 அவங்கக்கிட்ட இருந்திருக்கு அண்ட் iQOO 7 இருந்திருக்கு. அதுலேருந்து இப்போ OnePlus 13 அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன். ரைட்டு, ஸோ ஃபைன். இப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே போவோம். iQOO 7ல there are no additional gaming features. You can't tweak any settings manually for a better experience. ஓகே, அதாவது iQOO 7ல இருந்த அளவுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இல்லை, கேமிங் ரிலேட்டடான விஷயங்கள் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காரு. ட்வீக் பண்ணுற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு. அந்த கேம் ஸ்பேஸு, கேம் சென்டர்ன்றக்குள்ள அந்த மாதிரியான பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் மேபி இவங்க எதிர்பார்க்குற ஒரு சில ஆப்ஷன்ஸ் இல்லை போல இருக்குது OnePlus 13ல. சரியா? அடுத்து சாஃப்ட்வேர் அண்ட் UI எக்ஸ்பீரியன்ஸ். Oxygen OS is clean but lacks the premium flagship feel. I noticed that in power saving mode the phone does not kill background apps and there is no significant difference in battery drain between normal and power saving mode. இது நல்ல பாயிண்டாக இருக்குது. நார்மலாக இந்த பவர் சேவிங் மோடே எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிவைஸோட எல்லா பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். சும்மாவே ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்ன கலர் வைஸில் சொதப்பலாக இருந்தது அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். பட் இப்போ பாருங்கள், அது Oxygen OS 14 கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருந்ததுன்னு சொல்லியிருப்போம். பட் Oxygen OS 15ல் அப்போ வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் வேறு லெவலில் இருக்குங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா பவர் சேவர் மோட் ஆன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஆப் வந்து கில் பண்ண மாட்டேங்குது, இல்லாட்டி பேக்ரவுண்ட் டாஸ்க் வந்து லிமிட் பண்ண மாட்டேங்குதுன்னா, ஸோ இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது வந்து பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசர். ஏன்னா யூசர் வந்து என் பேட்டரி லைஃப்பை நான் வந்து ப்ரொலாங் பண்ணணும், அடுத்த 2 நாளைக்கு என் ஃபோனை எங்கேயுமே நான் சார்ஜ் போட முடியாதுங்கிறவருக்கு வந்து இது கடுப்பாக இருக்கும். மீதி பேர் வந்து பட் அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் யோசிக்க தோணுது. என்னென்னா நார்மலாக நான் டிவைஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, பவர் சேவிங் மோடில் யூஸ் பண்ணும்போதும் சரி, எனக்கு பேட்டரி ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. AI features are still in their early stages and need a lot of improvement. They are useful for photo, color, detail enhancement but not very effective for erasing or unblurring or for any other task. இது உண்மை. ஆனால் OnePlusோட கேலரி ஆப்பில் நான் வந்து பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம்னா அது வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணுறது ப்ரோ. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. Oxygen OSலையும் சரி, கலர் OSலையும் சரி, Realme UIலையும் சரி, இந்த ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு கேலரியில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து நல்ல வேலை செய்யுது. அடுத்து கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ், முக்கியமான ஏரியா. டேலைட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட் பட் இன்டோர் லைட்டிங்கில் இந்த கேமரா ஸ்ட்ரகிள்ஸ் a lot. In 100% artificial lighting, it performs more like a mid-range phone, lacking details and smoothness. The 120x zoom is just a gimmick. The post-processing is overdone, making image look artificial. Moon photography is surprisingly good, delivering decent results. Macro mode is bad, but thankfully you can turn it off, which actually improves image quality. ஏன்னா இந்த மேக்ரோ மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே குதிச்சதும் அது உட்காந்து அல்ட்ரா வைடு 1x இதை வச்சே நான் 10x 20x போவேன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு பெட்டர் வந்து எப்பா எனக்கு அவ்வளோ க்ளோஸாக கூட வேணாம்ப்பா, நான் இந்த 50 சென்டிமீட்டர் மேக்ரோவே கூட எடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் சில சமயங்களில். அதனால் இந்த பாயிண்ட் வந்து வேலிட் பாயிண்ட் தான். அப்புறம் வீடியோகிராஃபி இஸ் ஜஸ்ட் ஓகே வித் ஃபோக்கஸிங் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. அவுட் ஆஃப் 8 to 10 photos, about 4 to 5 turns out good while the rest are not usable. Okay, so 50-50 சொல்லியிருக்காரு. பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அ ரீசெண்ட் அப்டேட் ஐ ஹேட் டெரிபிள் SOT. இதை ஒரு சிலர் சொன்னாங்க கமெண்ட் செக்ஷனில் தான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 5 to 6 hours அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Many users reported the same on the community page. After the update, it has improved slightly. Tip for user: after reaching 100% charge, keep the phone plugged in for an additional 15 to 20 minutes. It boosts SOT. This trick was suggested by another community member and I tested it. It works. ஒன்றும் இல்லை ப்ரோ, 100% actual, typical and actual.
அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த டிப்பிக்கல் ஆக்சுவல் அந்த வேல்யூ பேட்டரி கெப்பாசிட்டி சில சமயங்களில் நம்ம ரொம்ப நேரம் சார்ஜர்லேயே ப்ளக் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த சைனீஸ் டிவைசஸ் எல்லாமே இப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. சொல்லப்போனால் இந்த விவோ X100 Ultra நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் சிம் இல்லை. அந்த பாயிண்ட்டை நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன், சிம் இல்லை. ஆனால் இதில் வந்து காமேஷ் ப்ரோ ரிப்போர்ட் பண்ண மாதிரி ரியல்மியில் 100% எனக்கு வந்து 4 மணி நேரம் இருந்தது, 6 மணி நேரம் இருந்தது, 7 மணி நேரம் இருந்ததுன்னு சொன்னாங்க தெரியுமா. யூஸ் பண்ணலாம் 100%, அந்த மாதிரி இல்லை. இது எப்படின்னா சிம் இல்லாத டிவைஸு ஒய்ஃபை கனெக்டடாக இருந்தாலும் கூட 100% ஆகிடுச்சு. ஆனால் நான் சார்ஜர்லேருந்து லேட்டாக கலெக்டர்ன்ற பட்சத்தில் X100 Ultra 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட 100லேயே இருக்குது. அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா சில சமயங்களில் இதே டிவைஸு நான் சப்போஸ் வந்து ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது ஒரு நாள் முழுக்க 100%ல் இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து நான் சைனீஸ் டிவைசஸில் பார்க்குறேன். ஸோ யாரெல்லாம் சைனீஸ் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் இருக்குது, அது நல்லாவே தெரியும். 100 ஆகிடுச்சுனாலும் உடனே ப்ளக்இன், அதாவது ப்ளக் அவுட் பண்ணாமல் 100 ஆச்சுனாலும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுருங்க. அவசரம்னா எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இது ஜோக்கு தான். யாராவது உட்காந்துட்டு சார்ஜரை வந்து 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் ஆக்கி முடிஞ்ச ஃபோனில் விழுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நியாயமான கேள்வி தான். ஆனால் இந்த ஃபோன்லாம் கொஞ்சம் கோளாராக வேலை செய்யுதே, வித்தியாசமாக பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஃபீல் வருதே. உங்களில் எவ்வளோ பேர் ரியல்மியோ, OnePlusஓ, ஓப்போவோ, இல்லாட்டி வந்து ஷாமியோ, இல்லாட்டி விவோவோ ஏதோ யூஸ் பண்ணுறீங்க, 100% ஆகிடுச்சினாலும் சார்ஜர் அந்த பக்கம் எங்கேயோ இருக்கிறனால நான் மாட்டிட்டு நான் இங்கே வந்துடுறேன். பொறுமையாக நான் போய் பார்க்கும்போது 100%ல் இருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் 100லேருந்து 99 வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? எவ்வளோ பேர் இதை ஃபீல் பண்ணுறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ குவாலிட்டி, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆர் எக்ஸலண்ட். ஆமாங்க, OnePlus 13ல் இனிஷியல் டேஸில் இப்படி இல்லை. OnePlus 13ஓட 13R நல்லா இருந்தது, அந்த லட்சணத்தில் இருந்தது. 13 பார்க்கும்போது நமக்கு ரத்த கண்ணீர் தான் வர மாதிரி இருந்தது. பட் ஒரு சில அப்டேட்ஸ் மூலமாக இப்போ நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ OnePlus 13ல் ஸ்பீக்கர் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. விஜயராகவனோட OnePlus 13 நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி இந்த பிக்சல் பார்த்துருப்பீங்க, பிக்சல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ விஜயராகவன் வந்து இருந்தாப்புல, விஜயராகவன் கிட்டேயும் OnePlus 13 இருந்தது, அந்த வீடியோ வரும். சரியா? OnePlus 13ல் வந்து ஸ்பீக்கர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. ஸோ அப்டேட்டில் நிறைய விஷயங்கள் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இஸ் எக்ஸலண்ட் வித் குட் வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் கிளியர் செப்பரேஷன் பிட்வீன் த டூ ஸ்பீக்கர்ஸ். இங்கே ஸ்லைட் பஞ்சினஸ் இஸ் மிஸ்ஸிங் பட் இட்ஸ் நாட் வெரி நோட்டிசபிள். இது எதுக்குன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேஸா அது செத்து புதஞ்சி போச்சு இந்த மாதிரி இருந்தது, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அடுத்து என்னென்னா இந்த பஞ்சினஸ் அப்படிங்கிறது எந்த ஃபோனில் நல்லா இருக்குன்னா ஐஃபோனில் எப்பயுமே நல்லாயிருக்கும். அப்புறம் S25 Ultra ஸ்பீக்கர் வேறு லெவல். நிஜமாக இதுலேயும் அந்த பேஸ் அந்த பஞ்சினஸ் சூப்பராக இருக்குது. S25 Ultra நல்ல லவுடான பஞ்சியான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதை வந்து அவர் இதில் மிஸ் பண்ணுறாரு. இப்போ சொல்லப்போனால் iPhone 11ல் அவர் கேட்டிருப்பார்ல ஒரு ஆடியோ, அதில் கூட ஒரு பஞ்சினஸ் இருக்கும். ஐஃபோனில் நீங்கள் எப்பயுமே லிசன் பண்ணிங்கன்னா ஒரு பஞ்சினஸ் இருக்கும் நல்லா, அது வந்து இதில் மிஸ் பண்ணுறாரு போல். அப்புறம் ஹாப்டிக்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ஃபீட்பேக் எக்ஸலண்ட். நிஜமாங்க OnePlus வந்து 12 சீரிஸ் அப்போ இதுக்கு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஹாப்டிக்ஸ் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கோம், கிரவுண்ட் பிரேக்கிங் அது இதுன்னு. நிஜமாவே நல்லா தான் இருக்குது. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, கிரேட் நெட்வொர்க் ரிசெப்ஷன் அண்ட் சீம்லெஸ் ஸ்விட்சிங் பிட்வீன் வைஃபை அண்ட் மொபைல் டேட்டா நீடட். இது வந்து Qualcomm, தேங்க்யூ Qualcomm. Cooling system and heat management, no heating issue during normal use. Browsing, video streaming, music playback, all are fine. Phone is getting slightly warm with heavy games but heats up significantly when downloading large files in the background. I experienced when games were getting downloaded in the backend. Okay. ஸோ மற்றபடி இல்லை, இப்போ கேஷுவலாக யூஸ் பண்ணுற யாருக்குமே இந்த பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுற கேமும் 100 MB 200 MBனா அங்கேயும் பிரச்சனை இல்லை. சில ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக மொபைல் டேட்டாலே டவுன்லோட் பண்ணேன். சில ஃபைல்ஸ்லாம் நான் மொபைல் டேட்டாலே அப்லோடும் பண்ணேன். 2GB 3GB ஃபைல்ஸ்லாம் கூட அப்லோட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா OnePlusல வந்து ஹீட்டிங் இஷ்யூ, OnePlus 13ல் ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸிலி பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நானும் சொல்கிறேன். சரியா? யூஸ் பண்ணதை வச்சு ப்ரைஸிங் அண்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து ஓவர் ப்ரைஸ். ஒரு 10,000 ரூபா இன்னும் கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், 10,000லேருந்து 15,000 ரூபா கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 70,000 ரூபாய்க்கு பதில் 60,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ப்ரோ. ஆல்ரெடி OnePlus வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலுங்குழியில் விழுந்து அதுலேருந்து இப்போ எழுந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த லைன் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து சாம்சங்க்கும் இருந்தாலும் கூட நிறைய பேர் OnePlus அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்லேருந்து திரும்ப மீண்டு வரணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு அவங்க நிறைய செலவும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட டிஸ்பிளே சேஞ்ச், யாருக்கெல்லாம் லைன் இருக்கும் எந்த கேள்வியும் கேட்காம 3 வருஷம் பழைய டிவைஸ்க்கும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ சில சேலஞ்சஸ் இருக்குது, அதை இந்த டிவைஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 லிட் வரை எல்லா டிவைஸோட ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டாங்க. ரைட்டு, ஓகே. ஸோ கடைசியாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு வரும்போது
க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸலன்ட் கூலிங் மேனேஜ்மெண்ட், குட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ், கிரேட் ஸ்பீக்கர் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு போட்டாரு. கான்ஸ் வந்து கேமரா டஸ் நாட் ஃபீல் ஃபிளாக்ஷிப் லெவல், ஏஐ ஃபீச்சர்ஸ் ஆர் ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட், டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ப்ராப்பர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், செமி கவுட்னால. ஃபைனல் வெர்டிக்ட், த 6 month ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அண்ட் த லைஃப் டைம் கிரீன் லைன் இஷ்யூ வாரண்டி ஆர் குட் மூவ் பை OnePlus. ஓவரால் இட் இஸ் குட் ஃபோன் பட் ஓவர் பிரைஸ்ட். அந்த பாயிண்ட் திரும்ப சொல்லியிருக்காரு. இட் would be great deal. OnePlus needs to work on its camera software and improve post processing algorithm to deliver a true flagship level experience. ரைட்டு. ஸோ பாருங்களேன், இப்போது நம்ம எல்லாருமே இன்னைய வரைக்கும் எல்லாருமே என்ன பேசியிருக்கோம்? இப்போ நான் என்னை உட்பட என் கூட இருக்கக்கூடிய ஒரு சில எந்தூசியாஸ், நான் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே மீட் பண்ணுறேன்ற பட்சத்தில் எல்லாருமே சொன்னது என்ன? இப்போது இவர் தான் போய் சொன்னாரா? நீங்கள் ஃபேக்டே வாங்க, இவர் ஏதாவது இப்போ ஒரு பாயிண்டாவது இவர் ஏதாவது போய் சொல்லியிருக்காரா? இவர் மனசில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. இத்தனைக்கு எப்படி அப்படின்னா, சும்மா வந்து ஸ்பெக்ஷீட்டை பார்த்துட்டு வந்து பேசலை, யூஸ் பண்ணதை வச்சு தான் சொல்கிறாரு. கடந்த ஒரு மாதத்தில் என்ன அனுபவிச்சாரோ அதை சொல்கிறார். இதில் எதுவுமே இரலவெண்ட்டாகவே ஃபீல் ஆகலை. ஏன்னா நானும் டிவைஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு 6 அப்டேட் கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 அப்டேட் கொடுத்ததில் நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அதாவது நான் வந்து டிவைஸ் ரிலீஸ் ஆன டைமில் யூஸ் பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு 6 அப்டேட்டுக்கு அப்புறம் இப்போ அது இருக்கிற நிலைமைக்கும் பார்க்கும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்குங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இன்னும் அவங்க நிறைய கேட்சப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் வேர்டிக்ட். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கேமராவில் வந்து OnePlus பழைய மாதிரி இல்லை. OnePlus வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேடு கேமராவோட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு 7 Proல இருந்தது கூட இப்போ இதில் இல்லை. 7 Pro, 70 Pro, 70 அப்போ இருந்த மாதிரியான ஒரு ஃபீலை கூட இதெல்லாம் டெலிவர் பண்ண முடியலை. காம்படிஷனில் இருக்கிற எல்லாருமே வேறு லெவலில் இருக்காங்க. அதனால தான் இவரும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, Qualcomm Snapdragon சிப்புங்கிறனால மட்டும்தான் நான் OnePlus 13க்கு போகிற மாதிரி இருந்ததே தவிர, இல்லைனா பெட்டர் நான் X200க்கே போயிருந்திருப்பேன் போல, ஏன்னா அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தார். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ரைட்டு. ஸோ OnePlus 13 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்களும் சின்ன சின்ன கமெண்ட் ஏதாவது போட முடியும்னா போடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா, இப்போ யாரெல்லாம் OnePlus 13 வாங்கலான்னு இருக்காங்களோ அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய கிளாரிட்டி கிடச்சிருக்கும். தேங்க்யூ விஜய் சுரேஷ் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ அவரு கூட நான் என்ன ரிப்ளை போட்டிருந்தேன்னா, இந்த கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளை என்ன போட்டிருந்தேன்னா, அவர் சப்போஸ் சென்னையில் இருந்தாருன்னா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஊராக இருந்தால் கூட சொல்லுங்க. இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, அது இவ்வளோ பெரிய கமெண்ட், எவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் போட்டிருந்திருப்பீங்க. ஸோ உங்களை நேரிலையாவது மீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருந்தேன். சரி பார்ப்போம். ஸோ எல்லாரையுமே நேரில் மீட் பண்ணி அவங்க கிட்டேருந்து லைவ் ஃபீட்பேக் வாங்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய ஐடியாவும் நமக்கு அப்போ தான் கிடைக்குமே. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரைட்டு. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வந்திருக்கும் சூப்பராக நீ பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.